உங்கள் விஜய். ஒரு மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணனும். இட்ஸ் அர்ஜென்ட். பேரு பிரியா அர்ஜுன். அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஷி இஸ் மை வைஃப். ஒய்ஃபா? ரெண்டு பேருக்குள்ள சண்டையா? இல்ல, 2 நாளா நான் பாம்பே போயிருந்த வேலை விஷயமா. திரும்பி வீட்டுக்கு வந்ததும் அவளை காணோம். ஊருக்கு கூட்டு போகலன்னு கோவப்பட்டாங்களோ என்னவோ. சமாதானப்படுத்த மேடத்துக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல அதையும் போலீஸ்காரங்க தான் வாங்கி கொடுக்கணுமா? என்ன சார் இது? என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன விளையாட்டா போச்சு உங்களுக்கு? ஆமா சார், ஸ்டேஷன்ல எங்களுக்கு வேற வேலையே இல்லை பாருங்க. அதான் உங்க கூட 2020 மேட்ச் விளையாடுறோம். இல்ல, உங்க கமிஷனர் ஃபோன் பண்றேன். கமிஷனருடைய மாம, மச்சான், பங்காளி, தங்கச்சி மகன், அத்தை மகன் அத்தனை பேர் ஸ்டேஷனுக்கு தான் வர்றாங்க சார். ஆமா, உங்க ஒய்ஃபோட போட்டோ ஏதாவது இருக்கா? என் போன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அது சரி, போட்டோவும் வச்சுக்க மாட்டீங்களா? ஓ, இவங்க தான் உங்க ஒய்ஃபா? டாக்டர் அம்மாவா? உங்களுக்கு எப்படி தெரியும்? மஞ்சுளா சார், சார உள்ள கூட்டு போ. வாங்க சார். உள்ள கூட்டிட்டு போனா புரியல. போங்க கமிஷனர் மச்சான், உள்ள போங்க, எல்லாம் புரியும். வாங்க சார். லாக்அப்ல சார், இன்ஸ்பெக்டர். அதோ சார், சொல்லுங்க. நான் பிரியாவை ரிலீஸ் பண்ணி கூட்டு போலான்னு வந்திருக்கேன். அவங்க ஒரு டாக்டர், அவங்களுக்கு எந்த கிரைம் பேக்ரவுண்டும் இல்லை. யாரோ சதி பண்ணிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம், தயவு செஞ்சு விட்டுருங்க. அது சரி, நீங்க யாரு? நான் அவங்க அண்ணன் சார். ஓ, அண்ணனும் வந்தாச்சா? வேற யார் சார் வந்திருக்காங்க? கமிஷனர் மச்சான் வந்திருக்காரு. மச்சான்? அந்த அம்மாவோட புருஷன் வந்திருக்காரு. இன்னும் எத்தனை பேர் வருவீங்க? சார், அது யோ, உள்ள கூட்டு போ. அப்படி என்னதான் பண்ண சொல்லு. வாயை திறந்து சொல்லு பிரியா, என்ன பண்ண? காலையில இருந்து உனக்கு போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. கிளினிக் போனா நீ எப்போ போயிட்டேன்னு சொல்றாங்க. இங்க எப்படி வந்த சொல்லு. பிரியா, நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, பதில் சொல்லு. நீ எதுவும் சொல்லனா எனக்கு எப்படி தெரியும்? அர்ஜுன், நீங்க இங்க? பாலா, தேங்க் காட்
நல்ல நேரத்துல வந்தீங்க. ப்ளீஸ் இவகிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க என்னாச்சுன்னு. வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? பிரியா என்னாச்சு? பிரியா, என்ன சார் கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்க எப்படி வாய் திறப்பாங்க? என்ன அப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிருக்காங்க? இன்ஸ்பெக்டர் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா, எனக்கு தெரியும். ஷீ இஸ் இன்னசென்ட். இங்க வர்றவங்க எல்லாருமே இன்னசென்ட் தான். உங்க ஒய்ஃப் மேல கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. What? என்ன சொல்றீங்க? உங்க ஒய்ஃப் அவங்க ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ற பொண்ணை மிரட்டிருக்காங்க. அவங்கள பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை பொய் சாட்சி சொல்ல சொல்லி கம்பல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட வயசான அம்மாவை கொன்னுடுவேன்னு மிரட்டிருக்காங்க. கொலை கொள்ள பீரோ புள்ளிங்க மத்தியில இது வேற. இன்ஸ்பெக்டர் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவங்க படிச்சவங்க. ஷீ இஸ் a டாக்டர். இவங்க அப்பா ஹெல்த் மினிஸ்டர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்பதான் ரிட்டையர் ஆனாரு. இதெல்லாம் நீங்க விசாரிக்கவே மாட்டீங்களா? அப்புறம் மோரோவர் வாரண்ட் இல்லாம எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? இந்த டைலாக் எல்லாம் சினிமா போலீஸ் கிட்ட சொல்லுங்க. ஒரு பொண்ணு வந்து இவங்க என்ன கொலை பண்ண வராங்கன்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணாம என்ன சார் பண்ண முடியும்? இந்த காலத்துல எல்லாருமே படிச்சவங்க தான் சார். இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரைம் பண்றாங்க. ஏன் டாக்டர்னா தப்பு பண்ண மாட்டாங்களா? இந்த பாருங்க, நீங்க எனக்கு கத்து கொடுக்காதீங்க. இந்த அம்மாவை விடியறதுக்கு முன்னாடி நான் வெளியே அனுப்பவே மாட்டேன். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க. சார் பாலா, இவங்க கிட்ட இப்படிலாம் சொன்னா புரியாது. நான் பேசுறேன் இருங்க. அதுவரை நீங்க பேசி என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் கேட்டு வைங்க. பிரியா என்னாச்சு? என்னன்னு சொல்லு, அப்பதான் ஏதாவது செய்ய முடியும். இந்தாங்க சார், பிரியா அர்ஜுனோட ஜாமீன் மனு. பரவாயில்லையே, உண்மையிலே நீங்க பெரிய ஆள் தான். நடு ராத்திரியில ஜட்ஜை எழுப்பி ஜாமீன் வாங்கியிருக்கீங்க. மஞ்சுளா, அந்த பிரியாவை கூட்டு வா. ஓகே சார். பிரியா கிளம்பலாம். இருங்க கமிஷனர் மச்சான், எங்களுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, சில பேப்பர்ஸ் எல்லாம் கையெழுத்து போடணும், போட்டு போங்க. சார் அவங்கள போக விடுங்க, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நான் பார்த்துக்கிறேன். மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அர்ஜுன், பிரியாவை கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். தேங்க்யூ பாலா. கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் மனசுல என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க?
அப்பா இருந்து நான் கேட்டுட்டே இருக்கேன், வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். சொல்லு, ஏன் அனு உன் மேல இந்த மாதிரி ஒரு பழிய போட்டா? தயவு செஞ்சு சொல்லு பிரியா. நான் ஊமை இல்ல, பேசுவேன், எல்லாத்தையும் பேசுவேன். ஆனா இப்ப இல்ல, வீட்ல எல்லாரும் முன்னாடி பேசுவேன் பேசுவேன். என்னப்பா அது இன்னியே அவங்கள காணோம். அர்ஜுன் அவனுக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. என்னதான் சொன்னான் உங்ககிட்ட? அப்பா அண்ணி கிடைச்சிட்டாங்க, 2 பேரும் வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்கப்பா. அந்த பொண்ணு எங்க தான் போச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு தெரியலையே. தனம், உனக்கு ஏதாவது தெரியுமா? அவளை தினமும் என் முந்தாடையில முடிச்சு வச்சிருந்தேன். சினிமாவுக்கு போனப்ப அவுத்து விட்டுவிட்டேன். அதான் கும்மல்ல காணாம போயிட்டான். இவ்வளவு நேரம் நான் உங்க கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் ஸ்பெஷலா கண்ணு இருக்கான்னு அவ எங்க ஒளிஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேசுற. இல்ல, பிரியா எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான பொண்ணு. அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றத என்னால நம்பவே முடியல. தனம், ஒன்னு கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டியே? அந்த பொண்ணு நீ எதுவும் திட்டலையே? ஆமா, நான் இந்த வீட்ல அவளுக்கு பாடம் எடுத்து பஞ்சாங்க பாக்குறதா நேரம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கேட்கத்தான் செய்வீங்க. இத்தனை நாள் அவ இந்த வீட்ல இருக்காள, அவளை பத்தி யாராவது புரிஞ்சுக்க முடிஞ்சுதா? அவ நல்லது பண்றப்ப அவளை பாராட்டி கழுத்துல நான் செயின் போடல. ஆனா இந்த மாதிரி காரியத்தை அவ தானே பண்றா. சில நேரத்துல புத்திசாலியா இருக்கா, திடீர்னு இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்றா. இவ வீட்ல எல்லாரையும் பைத்தியக்காரி ஆக்கிட்டு இருக்கா. நானும் உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. சொல்லு பிரியா, என்னாச்சு? Tell me what happened. யாரை காப்பாத்துறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏய், என்கிட்டயே நடிக்கிறியாடி? அது எப்படி போலீஸ் பிரியா விட்டாங்க? என்ன சொல்ற? பிரியாவை விட்டுட்டாங்களா? உங்க அம்மாவுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றேன். அர்ஜுன் கிட்ட ஃபோன் வந்துச்சு. அவன் பிரியாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கானாமே. நீ சொல்லாம அவளை எப்படி ஜாமீன்ல விட்டாங்க? பிரியா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா? ஏய், என்கிட்டயே டிராமா பண்றியா? சொன்ன வேலையை ஒழுங்கா செஞ்சியா இல்லையா? ஈஸ்வர், நிஜமா தான் சொல்றியா? உனக்கு நல்லா தெரியுமா பிரியா வீட்டுக்கா வந்துட்டு இருக்காங்க? அர்ஜுன் ஃபோன் பண்ணான். அவன் பிரியாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கானா. இதை பாரு, நல்லா கேட்டுக்க. இது வரைக்கும் வீட்டுல யாருக்கும் எதுவும் தெரியாது. பிரியா மற்ற பொண்ணுங்க மாதிரி வாயை பொத்திட்டு இருக்கிறவ இல்ல. ஒருவேளை நீ என்ன டபுள் கிராஸ் பண்ணணும்னு மட்டும் நினைச்ச,
அப்புறம் என்னை விட கெட்டவன் யாரும் இருக்க மாட்டான். நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு என்ன நம்பு. என் முன்னாடி தான் பிரியாவை ஜெயில வச்சாங்க. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. தெரியாதனமா கூட தப்பு பண்ணிடாத. நான் மட்டும் ஒரு ஸ்விட்ச் அமைக்கினேன்னா போதும். நான் எவ்வளோ மோசமானவன், என்னெல்லாம் பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். உங்க அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்ல. அப்போ நான் சொல்றத கவனமா கேளு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ போலீஸ் கிட்ட சொல்லணும். உங்க அம்மாவோட உயிர் இப்போ என் கையில இருக்கு. யோசிச்சு பாரு. ஏதாவது ஏடா கூடமா பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நான் ரொம்ப மோசமானவனா மாறிடுவேன். அப்பா அண்ணா என்னன்னாச்சு? அர்ஜுன், பிரியா என்னமாச்சு? மனோஜ், அன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாரு. ஏமா, நாங்கெல்லாம் தவிச்சு போயிட்டோம். என்னமாச்சு? மாமா, எனக்கு தெரியும். என்கிட்ட கேட்கறதுக்கு உங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்கு. உங்களோட எல்லா கேள்விக்கும் நான் இன்னைக்கு பதில் சொல்லதான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் இங்க வரணும். உனக்கு என்ன கண்ணு போடலையா இருக்கு? எல்லாரும் இங்கதான் இருக்கோம். சொல்றத சொல்லு. எல்லாரும் இங்க இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வீட்டுல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் இங்க வரணும். உனக்கு என்ன கண்ணு போடலையா இருக்கு? எல்லாரும் இங்கதான் இருக்கோம். சொல்றத சொல்லு. எல்லாரும் இங்க இல்ல. ஓ அப்படியா? மனோஜ், போய் உன் மாமா கூட்டிட்டு வா. ஈஸ்வரும் வந்துட்டாரு. வேற யாராவது வரணுமா? என்ன பழம் பாக்கு வச்சு சூட காமிச்சாதான் குறி சொல்லுவியா? அதான் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. இப்ப சொல்லு, ராத்திரி புறா நீ எங்க இருந்த? உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க படம் பார்க்க போயிருந்தோம், அதுக்குள்ள நீ எங்க காணாம போன? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சொல்லு. கேட்டு கேட்டு என் வாய் வலிச்சதுதான் மிச்சம். என்ன ஆச்சுன்னு சொல்லி தொலை. நான் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போனேன். எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பயமா இருந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த ஈஸ்வர். இவர் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு.
He tried molesting me. Hey, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு என்ன பைத்தியமா? அம்மா தான் ஏற்கனவே சொன்னாங்கல்ல இத பத்தி திருப்பி திருப்பி பேசாதேன்னு. பேசிக்கிட்டே இருக்க அத பத்தியே. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இந்த வீட்ல இவ்ளோ நடந்திருக்கு என்கிட்ட சொல்லணும்னு யாருக்குமே தோணலையா? சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். இன்னைக்கு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லதான் போறேன். ஏய் இவளே வேணாம் வேணாம், கொள்ளிய பத்த வச்சு கூரை மேல போட்டுறாத. பத்த வச்சது நான் இல்ல, உங்களோட மாப்பிள்ளை தான்.